மாவட்டம் கோவில்பட்டியில் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் திறனற்ற அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பட்டதாரி ஆசிரியர்கள் கழக மாவட்ட தலைவர் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக அரசு தேர்தலின் போது ஆசிரியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் அனைத்து சனிக்கிழமைகளும் விடுமுறை அறிவித்து ஆண்டுக்கு 210 நாட்களை மட்டுமே பணி நாட்களாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கமிட்டனர். வெளிநாட்டில் இருந்தபடி முகநூலில் மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் பதிவு செய்தவர் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்ட மக்களிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் முகநூலில் மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் இடப்பட்ட ஒரு பதிவு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்த விசாரணையில் அப்பதிவினை கீழக்கரை தச்சர் தெருவை சேர்ந்த அல்தாப் ஹுசேன் சவுதி அரேபியாவில் இருந்தபடி செய்திருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் சவுதி அரேபியாவிலிருந்து நாடு திரும்பிய அல்தாப் ஹுசேனை மும்பை விமான நிலையத்தில் பிடித்த அம்மாநில காவல்துறையினர் ராமநாதபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கட்டை, களி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடக்குப்பாளையம் கிராமத்தில் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் காமராஜ் என்பவரின் 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் என 4 பேருக்கும் குடும்ப சொத்து விவகாரம் தொடர்பாக கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக பேச்சுவார்த்தையின் போது வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். இதனால் 2 தரப்பில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்காக சாலையை மறித்து விழா மேடை அமைத்ததோடு அரசு பள்ளியில் மாணவர்கள் அமரும் இருக்கைகளை பயன்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காடியார் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்ற நிலையில் இதற்காக காடியார் திருக்கோவிலூர் சாலையை மறித்து விழா மேடை அமைக்கப்பட்டது. அதேபோல் அருகாமையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இருந்து மாணவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையை எடுத்து வந்து விழாவில் பங்கேற்றவர்கள் அமருவதற்காக போட்டதால் மாணவர்கள் தரையில் அமர வைக்கப்பட்டனர். இதேபோல் விழாவிற்கு போதிய மக்கள் வராததால் 100 நாள் வேலைக்கு சென்றவர்களை அழைத்து வந்து அமர வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே உள்ள குடுவையூர் கிராமத்தில் சாலை மற்றும் குடிநீர் வசதி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு கொடுத்தனர். குடுவையூர் கிராமத்தில் பல ஆண்டு காலமாக குடிநீர், சாலை வசதி இல்லாததை கண்டித்து கிராம மக்கள் மனு கொடுக்க வந்தபோது விடிய அரசின் காவல்துறையினர் தடுத்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் ஆட்சியரை சந்தித்து பொதுமக்கள் மனு கொடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு கிராமத்தில் மன்னராட்சி போன்று செயல்படும் நாட்டாமை, மணியக்காரர் ஆகியோருக்கு ஆதரவாக செயல்படும் விடிய அரசின் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை மீது மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் அளித்தனர். வெள்ளோடு கிராமத்தில் உள்ள புனித குழந்தை தெரசால் சந்தேகப்பர் கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் விடிய அரசு நிர்வாகம் ஒருதலை பட்சமாக சட்டவிரோதமாக செயல்படுவதாக கிராம பொதுமக்கள் ஆட்சியரிடம் புகார் அளித்தனர்.